கண்ணகி நகர் எழில் நகரில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்புகள் வாழ தகுதியற்ற நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். கண்ணகி நகர் எழில் நகர் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்புகள் வாழ தகுதியற்ற நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? சென்னை உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இந்த உழைக்கிற மக்கள் தான். இந்த 3-4 தலைமுறைகளாக இந்த மக்களால் தான் அந்த சென்னையே உருவாகி இருக்கிறது. இந்த மக்கள் தான் அங்கே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய உழைப்பில் கட்டமைக்கப்பட்டது தான் சென்னை. ஆனால் சென்னை என்பது பணக்காரர்களுக்கும் அந்த வணிகம் செய்பவர்களுக்கும் என்ற கோணத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலிருந்து பெயர்த்து எடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் கண்ணகி நகர் பகுதியில் குடியமர்த்தப்பட்டவர்கள் தான் இந்த மக்கள். அங்கிருந்து இங்கு மாற்றும் பொழுது ஏதோ ஒரு கட்டிடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நாங்கள் வசிக்கப் போகிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியோடு வந்த மக்களுக்கு மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு நிலைக்கவே இல்லை. வேதனையிலும் வழியிலும் தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது இந்த கண்ணகி நகர், சுனாமி குடியிருப்பு, அதே போல எழில் நகர். இந்த பகுதியில் சுமார் 25,000 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 25,000 குடும்பங்களும் நடுத்தர வர்க்கம் கூட கிடையாது. அதற்கும் கீழே இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் தான். தினக்கூலிகளுக்கு செல்பவர்களும் தினக்கூலி வேலையிலும் கிடைக்காமல் அவதிப்படுபவர்கள் தான் இதில் அதிகமானவர்கள். 90% பேர். அந்த 90% பேருடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நகர்ப்புற முன்னாள் குடிசை மாற்று வாரியமும் இந்நாள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்தான முழு விவரங்களையும் காட்சியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நமக்காக காண்பிக்க இருக்கிறார். இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய வீடுகள் என்பது சிதிலமடைந்து இருக்கிறது. என்றால் முழுமையாக வாழ தகுதியில்லாத ஒரு வீடாக இந்த வீடுகள் மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு பணிகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பராமரிப்பு பணிகளை செய்யாத விட்டதன் விளைவாக ஒவ்வொரு வீடுகளிலும் மேலே தார்பாய்கள் கட்டப்பட்டு அதன் பிறகாக தளத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை தார்பாயில் பாத்திரங்களில் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் மாறி இருக்கிறது. நான் பார்க்கக்கூடியது ஒரு தார்பாய், இதற்கு மேலாக ஒரு சீலிங் இருக்கிறது, தளம் இருக்கிறது. ஆனால் அந்த தளம் முழுவதும் பாதிக்கப்பட்டு தளத்திலிருந்து அந்த தார்பாயில் தண்ணீர் ஊற்றி அதன் பிறகாக ஒரு பாத்திரத்தில் அவர்கள் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இந்த வீடு என்பது இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் தான் தினம் தினம் மக்கள் வேதனையுடன் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. இது நாம் பார்க்கக்கூடியது மழை விட்டதற்கு பிறகாக இப்படி ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் மழை காலகட்டங்களில் வீடுகள் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடியதும் வீடுகளில் தண்ணீரால் பாதிக்கப்படுவதும் என இது நாம் பார்த்தது உள்ளே இருக்கக்கூடிய அறை, மற்றொரு அறை இருக்கிறது, வரவேற்பு அறையும் இருக்கிறது. வரவேற்பு அறையுடைய நிலையும் இதே போல தார்பாயால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இந்த வீடும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த வீடுகளுடைய உதாரணம் என்பது ஒரு வீடை காண்பிக்கிறோம். இந்த 37வது நம்பர் வீடு இருக்கிறது. இது முழுவதும் இதே நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் இருந்து வரக்கூடியதாக நம்மிடையே பேசுவதற்காக அந்த பொதுமக்கள் இருக்கிறாங்க. இந்த மழை காலகட்டங்களில் இந்த வீடுகளில் எப்படி வசிச்சிங்க, எவ்வளவு சிரமம் இருந்தது? ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம். நாங்க ஒரு 10 வருஷம் ஆகுது இங்க வந்துட்டு. நாங்க ஆரியபுரத்துல இருந்தோம். அங்க வந்து இப்ப நீங்க பாத்திருப்பீங்க மேற்கூரை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கீழ் வீட்டுல இல்லைங்க சார், இது 4வது மாடியில இருக்கிறோம். 4வது மாடியில இருந்து நாங்க மேற்கூரையோட அது பேர் இந்த மேற்கூரையோட தான் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. அந்த சீலிங்ல இருந்து எப்பவுமே தண்ணி கொட்டிட்டே தான் சார் இருக்கும். எங்களுக்கு தண்ணி விடுவாங்க, ஒரு நாள் விட்டு தண்ணி விடுறாங்க. தண்ணி விடும்போதும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளவே தண்ணி வருது. அது இல்லாம இந்த மழை டைம் வந்துன்னா ஃபுல்லும் தண்ணியா தான் சார் இருக்கும். நாங்கள் நிற்கவே இடம் இருக்காது. நீங்கள் இப்போ கொஞ்சம் மழைலாம் விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்திருக்கிறீங்க. இப்போ தண்ணி இருக்கும்போது வந்துருந்தீங்கன்னா உங்களால் நிற்க கூட இங்கே முடியாது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட நாங்கள் இருக்கிறோம் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மழை நாளில் டெங்கு வருமா, அது வருமா, இது வருமா, அதுவும் எங்களுக்கு பயமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த சீலிங் எப்போ எங்கள் மேலே இடிஞ்சு விழும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நைட்டில் தூங்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எங்கேயுமே நாங்கள் போக முடியாது. ஆமாம் சார், தினம் உயிர் பயத்தோடு தான் சார் இருக்கோம் இங்கே நாங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பயமாக இருக்குங்களா சார்? மேலே பார்க்கறதுக்கு எங்கடா விழுந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து தினம் இதோட தான் சார் போராடிட்டு இருக்கோம். இதே நிலைமையை அரசிடம் புகாராக கொடுத்துருக்கிறீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதுவரை சொல்லியிருக்கோம் சார், நிறைய தடவை வந்திருக்காங்க. எல்லாருமே வருவாங்க. இந்த நவம்பர் டிசம்பர் ஆனிச்சுன்னா எல்லாருமே வருவாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, உங்கள் வீட்டில் அப்படி தண்ணியாக வருதாம்மா, சரிம்மா நாங்கள் சரி பண்ணுறோம்மா, இப்போ சரி பண்ணிடுறோம், அப்புறம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வராங்க, திரும்பவும் பார்க்குறாங்க, திரும்ப போகிறாங்க. டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில் வேற ஏதாவது நியூஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே அதில் டைவர்ட் ஆயிடுறாங்க சார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் இதோடய போராடிட்டு இருக்கோம். வருஷம் இப்படி தான் சார் இருக்குது.
எல்லாரும் வராங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க, குறைங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிறோம், அழுது சொல்கிறோம், கெஞ்சி சொல்கிறோம், எப்படியெல்லாம் கேட்டு சொல்கிறோம். ஆனாலுமே எங்களுக்கு இப்போ வரைக்குமே எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கலைங்க சார். இந்த பகுதிக்கு அமைச்சர், இந்த துறைக்கும் பொறுப்பு அமைச்சர் தாமு அன்பரசன் தான். அவர் என்னைக்காவது வந்து பார்த்துருக்காரா இந்த பகுதியெல்லாம், ஏதாவது கேட்டிருக்காரா? தெரியலைங்க சார், நான் பார்த்ததே இல்லை அவங்கள, யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லைங்க சார். யாருமே வரமாட்டாங்க சார், எந்த அமைச்சர்களும் இங்கே வந்தது கிடையாது, மேலே வந்து பார்த்ததே கிடையாது. இங்கே ஸ்லம்போர்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்துருக்காங்க, நிறைய தடவை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சரிம்மா எங்களுக்கு இன்னும் ஃபண்டு வரல, ஃபண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி மீடியா நியூஸ் வரும்போது வராங்க, வந்து நீங்களா பேசுனீங்களா, சரி வாங்கம்மா அவங்க வீடை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் போய் கேட்டாலுமே இருங்கம்மா, வருவாங்கம்மா, பொறுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் பொறுத்து 10 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். 10 வருஷமா இதே இப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் பார்த்திருக்கலாம், அவர்களுடைய வலியையும் வேதனையும் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். இது அவர்களுடைய வலியை முற்றிலுமாக பூர்த்தி செய்யுமா என்பது அல்ல, அரசு அதிகாரிகளுக்கு இந்த தகவலை வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய கடமை. இந்த பகுதி என்பது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையோடு இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியும், இங்கிருந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இங்கிருந்து அந்த தடுப்பு கம்பிகள் உடைக்கப்பட்டு மேலிருந்து கீழாக, அதாவது ஒரு 4 மாடியிலிருந்து கீழே ஒரு குழந்தை தவறி விழுந்து காயம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டதாக இந்த பொதுமக்கள் கூறுகிறார்கள். இப்படி இந்த கட்டிடம் எப்பொழுது சிதிலமடைந்து முழுதுமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எதற்காக இங்கு வாழ்கிறோம் என்ற ஒரு தெரியாத சூழலில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று ஒரு வேதனையை கூறக்கூடிய காட்சியாக இருந்து வருகிறது. மழை காலகட்டங்களில் வசிக்க முடியாத ஒரு இடமாகவும் இந்த இடம் என்று மாறி இருக்கிறது. மற்ற இடங்கள், அதாவது சொந்த அரசு கொடுத்த இந்த வீடுகளில் வாழ முடியாத ஒரு சூழலில் எங்கேனும் சென்று உறவினர்களுடைய வீடுகளில் வாழ்வதுமாகவே இந்த இடம் என்பது மாறி இருக்கக்கூடிய சூழலுக்கு தான் இந்த இடங்கள் இருக்கிறோம். இந்த இடங்களில் தான் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவதியோடு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்து வருகிறது. நாம் பார்க்கக்கூடியது இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய குடியிருப்பு தானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இவர்களுடைய வலியையும் வேதனையும் பலமுறை பதிவு செய்தும் அரசு அதிகாரிகள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய வேதனையும் இருக்கிறது. மழை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் கிட்டத்தட்ட நெருங்க இருக்கிறது. இருந்த சூழலிலும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டிருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கிறது. முற்றிலுமாக இந்த பகுதியில் செடியும் கொடியுமாக வளர்ந்து பாழடைந்து இருக்கக்கூடிய இந்த சுவர்களை சரி செய்து கொடுப்பது இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய மிக முக்கியமான கடமை. ஆனால் இதை எதையும் அவர்கள் செய்யாமல் தட்டி கழித்திருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தியாக இருந்து வருகிறது. இந்த வீட்டினுடைய சுவர் மற்றும் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் செடி கொடிகளோடு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியும், வீடுகளுக்குள்ளாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியும். பக்கெட்டுகள் வைத்து சிறிய சிறு பொருட்கள் வைத்து தண்ணீரை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் வீடுகளும் இருக்கிறது. அதாவது வீட்டினுடைய தளம் மொத்தமாக ஊறி இருக்கக்கூடிய அந்த காட்சியும், அதே போல மின்சார அந்த சுவிட்ச் போர்டுகள் எல்லாம் கூட தண்ணீர் இறங்கி இந்த சுவிட்ச் போர்டு வழியாக தண்ணீர் வெளியே வரக்கூடிய ஒரு சூழலுக்கும் இந்த வீட்டை கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக நாமும் படம் பிடித்திருந்தோம். அதே நிலையில் இந்த வீட்டினுடைய முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடியது ஏதோ கருப்பு நிற பெயிண்ட் அடித்தது கிடையாது. தண்ணீர் இன்னமும் ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பார். தண்ணீர் இன்னமும் தளத்திலிருந்து வெளியே கீழே விழக்கூடிய அந்த ஒரு காட்சியும் இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மேல் தளம் என்பது ஊறி கீழே வரக்கூடிய அந்த காட்சியும், 2 பக்கெட்டுகளை வைத்து அவர்கள் அந்த தண்ணீரை இன்னமும் பிடித்து சென்று வெளியே ஊற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இருந்து இருக்கிறது. இந்த சுவர், டிவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சுவர் என்பது ஏதோ கருப்பு நிற பெயிண்ட் அடித்தது போல நமக்கு பார்ப்பவர்களுக்கு காட்சியாக வேண்டுமானால் தெரியலாம். ஆனால் முற்றிலுமாக பாசி பிடித்து இந்த சுவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் கீழே விழக்கூடிய அளவிற்கான சுவராக மாறி இருக்கக்கூடிய அந்த காட்சி, ஒட்டுமொத்தமாக வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தான் இது. உதாரணத்திற்காக ஒரு வீட்டை நாம் காண்பிக்கிறோம். ஆனால் இது போன்றுதான் பல வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. பொதுமக்கள் இந்த வேதனையை தான் ஜெயா பிளஸிடம் தகவலாக கூறினார்கள். இந்த நிலையில் இருக்கிறோம், ஏதேனும் அரசு அதிகாரிகளுக்கு இந்த தகவலை கொண்டு சென்று எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து பார்த்ததற்கு பிறகாக இந்த ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுமக்கள் கூறுவதெல்லாம், நாங்கள் சென்னையினுடைய மைய பகுதிகளில் ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து வந்தோம், அங்கு எங்களுக்கு உழைப்பதற்கான ஏதோ ஒரு வேலை கிடைத்தது, அங்கு சென்றிருந்தோம். ஆனால் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி இங்கு கொண்டு வந்ததற்கு பிறகாக வாழ வழி இல்லாமல் தவித்து வருகிறோம். எங்களுக்கான வேலை வாய்ப்பும் இல்லை, பிள்ளைகளுக்கான ஏற்பாடுகளும் இல்லை.
முற்றிலுமாக தவிர்க்கப்பட்ட ஒரு வீடாக இந்த இல்லங்கள் மாறி இருக்கிறது. இதற்கான தீர்வு அரசு என்ன வைத்திருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இருந்து வருகிறது. ஆகிய நம்மிடையே பேசுவதற்காக பெண்கள் இருக்கிறார்கள் இந்த பகுதியில். கேட்கும், உங்க வீட்டில் இருந்த பிரச்சனை என்னவாக இருந்தது? அதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. வராங்க, பார்த்துட்டு போறாங்க, அதோட அவ்வளவுதான். அப்ப நான் வேலை விட்டு வரையில, படிக்கட்டு ஏறி வரையில இந்த கீழே விழுந்து கையெல்லாம் இதுவாயிடுச்சு. எதுவுமே ரெடி பண்ண மாட்டாங்க. கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன், மேல இருந்து கல் விழுந்து ஃபுல்லா எண்ணெய் தெரிச்சு ஃபுல்லா இதுவாயிடுச்சு. பையன் 3 வயசு பையன் இருக்கான். ஃப்ரிட்ஜுக்கு நேரம் ஒழுகுது. எல்லா இடமே ஒழுகாத இடமே இல்லை. ஜன்னல் ஃபுல்லா ஒழுகுது. அங்க வீடு வந்து வர்றாங்க, வந்து பாக்குறாங்க, வந்து பார்த்துட்டு அதோட ரெடி பண்றோமா அதோட போயிடுறாங்க. வந்து ரெடி பண்ணவே மாட்டாங்க. நாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம். மின்சார பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மின்சாரத்தால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? என்னென்னலாம் இந்த பிரச்சனை இருக்கீங்க? அந்த கரண்ட்லேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கினே இருக்குதுங்க சார். மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி விட்டாலும் சரி, அந்த செவுத்துலேருந்து அப்படியே ஊறிட்டே தான் இருக்குது. ஊறி எடுத்து அடிக்குது. செவுத்துல கையை வச்சா கூட எடுத்து அடிக்குது. குழந்தைங்கள வச்சுக்கின்னு இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வருஷம் வருஷம் இதே பிரச்சனையாக இருக்குது. மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி விட்றாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்றாங்க. தண்ணி விட்டாலும் அந்த இதுலேருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது சார். அரசு அதிகாரிகிட்ட புகார் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? புகாருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எதுவுமே பண்ணல சார். வருஷம் வருஷம் இதே தான் பிரச்சனை நடக்குது. அவங்க வராங்க, செய்யறாங்கன்றாங்க, ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க சார். ஓட்டு கேட்க மட்டும் வராங்க சார். ஓட்டு கேட்க வந்தா இந்த ஓட்டுக்கு மட்டும் போடுங்கன்றாங்க. ஆனா நாங்க செய்ய மாட்டாங்க. இந்த வராங்கன்றாங்க, செய்ய மாட்டாங்க சார். எங்க செய்ய பண்ணவே மாட்டாங்க சார். குழந்தைகளை வச்சுட்டு சிரமப்படுறோம் அப்படின்னீங்க. குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த மழை காலங்கள்ல எப்படி கடத்துறீங்க? ஒவ்வொரு நாளையும் கடத்துறது எவ்வளவு சிரமமா இருக்கும் சார்? பயத்தோட இருக்கும். குழந்தை மேல ஏறுது, சுவிட்ச்ல கை வைக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க காசு கொடுத்தா சரியாயிடுமா? குழந்தைக்கு சொல்லுங்க, காசு கொடுத்தா சரியாகுமா பிள்ளைங்களுக்கு? அது சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. மேல ஏறி சுவிட்ச போட தான் செய்யுங்க. இந்த மழை காலங்கள்ல கடந்துறீங்க. மற்ற நேரங்கள்ல இந்த கட்டிடத்தை சீரமைக்கிறதுக்குன்னு யாராவது வந்திருக்காங்களா? ஒரு அதிகாரியாவது? யாருமே வந்தது இல்ல. ரெடி பண்ற பில்டிங்கே தான் ரெடி பண்றாங்க. இந்த பில்டிங்ல இது வரைக்கும் ரெடி பண்ணவே இல்ல, வரவே இல்ல. சும்மா நாங்க தண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். மழை பெஞ்சாலும் தண்ணி தள்ளுறோம், தண்ணி விட்டாலும் தண்ணி தள்ளுறோம். இதே வேலையா எங்களுக்கு? வந்து எழுதி பெட்டிஷன் இங்க ஆபீஸ்ல எல்லாம் கொண்டு போய் சொன்னோம், வந்து ரெடி பண்ணவே இல்லை. நான் பார்த்திருக்கலாம். இந்த பெண்களுடைய வலிக்கும் வேதனைக்கும் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று ஒரு புறம் இருந்தாலும், அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் இது போன்ற அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய கட்டிடங்களை புனரமைப்பதற்கும் சரி செய்வதற்கும் ஒரு நிதி இருக்கிறது. அந்த நிதியெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? அதில் ஏதேனும் முறைகேடு நடைபெற்றிருக்கிறதா? ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறதா? ஏன் இந்த உழைக்கிற மக்களை இந்த வர்க்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து நீங்க வசிச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த சின்ன பசங்க வந்து கரண்ட் சுவரில் தொடர்றதெல்லாம் பாதிக்கலாம் பாக்குறீங்க. இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு மூத்த குடிமக்களா வீடுகளில் தூங்குறது நிம்மதியா தூங்க முடியுதா? நிம்மதியாக தூங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் எங்கேயோ இருந்தோம், அங்கே எடுத்தாந்து எங்களுக்கு ஊட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம். அந்த மழை வந்தாலும் தண்ணி விட்டாலும் நாங்கள் அவங்கள என்ன வீடு கேட்டோமா, என்ன கேட்டோம்? ஒன்றுமே இல்லை. என்ன அதுமாரிலாம் பண்ணின்னு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓட்டுக்காக வராங்க, இந்த வீடு இப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொன்னாக்கா நாங்கள் சரி பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் யாருமே வர மாட்டாங்க. இந்த பில்டிங் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அமைச்சர் எம்எல்ஏக்கள் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை சார், யாரும் வரல சார். மேலே வரைக்கும் யாரும் வந்ததில்லை. கீழே பார்த்துட்டு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு மக்களுங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இங்கே நாங்கள் செத்தாலும் கூட எதிர்பார்க்க ஆளு கிடையாது. நாங்களே பார்த்துக்க வேண்டியதான். தயவு செய்து இருந்து பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் இருந்த இடத்துக்க நாங்கள் போய் கொட்டா கட்டிட்டு இருக்க போகிறோம். அவ்வளோதான். யாரும் வந்து எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் குடும்பம் இருக்கிறது? குடும்பம் எதுக்கு இருக்கிறது? நாங்கள் சொல்லுங்க. அப்படிதான் மேலே தண்ணி விட்டாலும் மேலே தண்ணி விடாட்டியும் தண்ணி, மழை பெஞ்சாலும் தண்ணி. எவ்வளவு நாளைக்குங்க ஈரத்துல நாங்க நின்றுட்டு இருக்கிறது? நீங்க உண்டே காஞ்ச தரையில இருப்பீங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும் நல்லா ஓட்டு வாங்கி வச்சுக்கிட்டு காஞ்ச தரையில நல்லா மினிஸ்டரா இருப்பீங்க. நாங்க எங்க போறது? எங்களையும் பார்க்கணும்ல. நாங்க எங்க போறது? வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து இருக்கணும். நீங்க வந்து ஒரு நாள் பில்டிங்க மேல சுத்தி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், அதோட அருமை. குழந்தை குட்டியெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களாங்க? நாம் பார்த்திருக்கலாம். இது குறித்து பேசுவதற்காக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுடைய வழிகளையும் வெளி உலகத்திற்கும்
தொடர்ச்சியாக கொண்டு செல்வது அறப்போர் இயக்கம். அறப்போருடைய இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் ராதாகிருஷ்ணன் என்று கேட்கலாம். இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை முன்வைத்துட்டே இருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை புனரமைச்சிருக்கணும், பராமரிச்சிருக்கணும்? ஏன் இவ்வளவு வேதனைகளோட இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? அரசு இயந்திரம் ஏன் இதை சரியா செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த 32, 37, 36 இந்த பிளாக்ல இருக்கக்கூடியவங்கலாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்கே மாட்டு தெருவில் இருக்கக்கூடியவங்க. அந்த ஆரியபுரம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருந்த மக்கள் இன்னைக்கு இடம்பெயர்ந்து அரசால கட்டாயமாக அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இங்கே வீடு கொடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் புழக்கம், பள்ளி, கல்லூரிகள், வேலை வாய்ப்பு எல்லாமே இருந்த இடத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு தூரம் தள்ளி போடும்போதே அரசு என்ன பண்ணியிருக்கணும், இவங்களுக்கான எல்லா கட்டமைப்புகளும் தயார்படுத்திட்டு அதை மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு அந்த மக்களை கொண்டு வந்து அமர்த்திருக்கணும் ஒரு பக்கம். ரெண்டாவது, அதை எப்போ அந்த வாழ்ந்துகிட்டு இருந்த சூழலை காட்டிலும் இன்னும் மோசமான சூழலை இங்கே வச்சிருக்காங்கன்றத இப்போ பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த கட்டடம் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதா சொல்லுது. ஆனால் இன்னைக்கு 30-40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டடம் போல இந்த இடம் இருக்கு. இந்த சுவர்களில் ஊசு இருக்கிறத பாக்குறீங்க, தண்ணி அங்க தேங்கி நிக்கிறத பாக்குறீங்க. மழைக்காலத்துல பெய்யக்கூடிய மழை தண்ணீர் எல்லாமே மேலேயே ஸ்டாக்னட் ஆயிருது. அதே போல இந்த கட்டமைப்பு சரியா இல்லாத காரணத்தினாலதான் அந்தந்த இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல, பீம்கள்ல, சுவர்கள்ல, அந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டை வழியினாலதான் எல்லா வீடுகளுக்கும் பரவுது. இது யாரோ கொண்டு வந்து வீட்டில் போய் தரல. ஏன்னா எல்லா வீடுகளுமே இங்க தண்ணி ஒழுகிறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது, பகல்லையுமே இருக்கு. இதே போல மழைக்காலத்துக்கு பிறகு நீங்க மேல டேங்க் வச்சிருக்கிறாங்க, அந்த தண்ணியிலேருந்து வீடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியும் சரியான பைப்பு இணைப்பு இல்லாததுனால தளங்கள் முழுசும் தண்ணி நிரம்பிடுது. அப்ப அதுவும் வீடுகளுக்கு வருது. இது ஏதோ ஒரு வீட்டுல நடக்குது, 2 வீட்டுல நடக்குதுன்னா கட்டடத்துடைய இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா கட்டடத்துல பெரும்பாலான வீடுகள்ல இந்த தண்ணி ஒழுகிறத பார்க்க முடியுது, ஊசா இருக்கு, சொட்டிக்கிட்டே இருக்கு. பராமரிப்பு பணின்றது முக்கியமான பணி. அந்த பராமரிப்பு பணியை செய்யறதே இல்ல, போட்டோ ஷூட் மட்டும் எடுத்துட்டு போறாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு படம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை எப்படி பார்க்குது அறப்போர்? ஆரம்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்க போய் அந்த மெயின்டெனன்ஸில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, புகாரை கொடுக்குறாங்க. அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இவங்க உதாசீனப்படுத்துறாங்க, கேள்வி எழுப்பப்படலை. அதற்கு பிறகுதான் இது நமக்கு தெரிய வருது. இது போல இந்த மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கு, கட்டமைப்புல பிரச்சனைகள் இருக்கு, ஸ்திரத்தன்மையோடைய உறுதியான தரமான கட்டடம் இல்லைன்னு தெரியப்படுத்துறாங்க. நம்ம இது குறித்து ஆவணப்படுத்தி புகாரை எழுப்பிட்டு இருக்கோம். கடந்த 1.5-2 வருஷமாக இந்த குடியிருப்புல வேற வேற பிளாக்குகள்ல 21, 22 பாத்தீங்கன்னா தண்ணியே வராம இருந்தது. இது கட்டமைக்கப்பட்டதுல இருந்தே தண்ணி வராத பகுதியில் 21, 22, 20 போன்ற பிளாக்குகள் இருந்து இப்பதான் அங்க கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த பகுதிகளில் இருக்கும்போது பார்க்கும்போது தண்ணி தேங்கி இருக்கிறத பாக்குறோம். அப்போ 2 வகையிலுமே, ஒன்னு கட்டமைப்பை இங்க சரிப்படுத்தி இருக்கும் போதே, உருவாக்கி இருக்கும் போதே தரமான கட்டடமாக இருந்தது, தரமான பைப்புகளை இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்காங்கன்னா அது பிரச்சனையே இருந்திருக்காது. 2வது, ஆண்டுக்காண்டு இது பராமரிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கட்டமைப்பு இருக்கிறது காட்டிலும் மேல இன்னைக்கு தண்ணி புகாம இருக்கிறதுக்காக உள்ளது, இபி கனெக்ஷன்ல ஃபால்ட் நடக்காம இருக்கிறதுக்கு, குடிநீருக்கான இணைப்புகள் அப்பப்போ துருக்களை சரிப்படுத்தி பைப்புகளை புனரமைக்கிறது, இதெல்லாம் இருந்திருந்தா இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இன்னொன்னு, இந்த மக்கள் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள ஏதோ ஒரு காரணம் சொல்லி அடித்து துரத்துறீங்க. நவீன தீண்டாமை பார்வையில எங்களுக்கு இந்த ஏரியா வேணும், நாங்க ஏதோ ஒரு கட்டடத்தை கட்ட போறோம், இங்க மாலை கட்ட போறோம், பஸ் ஸ்டாண்டை கொண்டு போறோம், இதை கட்ட போறோம், அதை கட்ட போறோம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி மக்களை அப்புறப்படுத்திங்க. அப்போ அதை விட நல்ல இடத்த கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த இடத்த கொடுக்கறத காட்டிலும், கட்டமைப்புல கொடுக்கறத காட்டிலும் இது போன்ற மோசமான கட்டமைப்புல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வாரம் இங்க வந்து இருப்பாரா? இந்த துறையுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒரு வாரம் இருப்பாரா? இது எப்ப தீர்வாகும்? 1 நாள் 2 நாள் இல்ல, ஆண்டுக்காண்டு மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பகிரங்கமான சவால், தாமோ அன்பரசன் அவர்களுக்கு பகிரங்கமான சவால். ஒரு வாரம் நீங்க இருந்து இந்த குடியிருப்புல வாழுங்க. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் எவ்வளவு மெத்தன போக்குல இருக்கிறாங்க, இங்க மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நாம் பார்த்திருக்கலாம், அறப்போர் இயக்கம் வைப்பது தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது அவருடைய சகாக்களோ இங்கு வந்து ஒரு வாரம் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை அறப்போர் இயக்கம் வைக்கிறார்கள். அறப்போர் ஏன் வைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் செய்வதும், இந்த பகுதியுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதும் அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருப்பதால் அதை வைக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை தினம் தினம் வேதனையோடு வாழ்ந்து வருகிறோம். ஒன்று, இந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து தரமாக இருந்தால் வாழ வையுங்கள், இல்லை என்றில் இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு ஒரு புது கட்டிடத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பதற்கான நேரம் இது அல்ல.
இந்த கட்டிடம் முழுவதுமாகவே சிதிலமடைந்திருக்கிறது. கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகிறது. ஆகவே அரசு உடனடியாக விரைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை. இந்த ஏழை மக்களுடைய உயிரோடு விளையாட போகிறதா அரசு, இல்லையெனில் உடனடியாக சரி செய்து கொடுக்க போகிறார்களா, ஆய்வு செய்ய போகிறார்களா என்பதெல்லாம் ஒரு வார காலத்திற்குள்ளாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னை கண்ணகி நகர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாழ தகுதியற்ற இடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமாக பழுதடைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விளம்பர திமுக அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும், பெரிய அசம்பாவிதங்களோ அல்லது உயிர் சேதங்களோ நிகழ்ந்த பின்னர் தங்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் என்ன பயன் என்ற கேள்வியும் அப்பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அத்தியாவசிய பிரச்சனை குறித்து விரிவான கள விவரங்களோடு நேரில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.